அன்ன வயல் புதுவை ஆண்டாள் அணி அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்னை விதி என்ற இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு என்று கோதை எனப்படக்கூடிய ஆண்டாள் நாச்சியாரின் திருவடிகளை தொழுது இந்த மார்கழி மாத பொழுதிலே வாகை தமிழ் சங்க நேயர்கள் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்கிறேன். ஆண்டாள் நாச்சியார் அருளிய அந்த திருப்பாவை மார்கழி மாதம் முழுவதும் நாம் திருப்பாவை திருவம்பாவை பாடல்களை இந்த வாகை தமிழ் சங்கம் மூலமாக ஒவ்வொரு அடியார்கள் அன்பர்களை கொண்டு சிந்தனை செய்து கொண்டு வருகிறோம். அவ்வகையிலே எனக்கு இந்த 24வது பாடலை உங்களோடு சேர்ந்து சிந்திக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு அமைந்திருக்கிறது. மார்கழி என்பது மாதங்களிலே நான் மார்கழி என்று பகவான் கண்ணனே கீதையில் சொன்னதை போல மிக ஒரு சிறப்பான மாதம். நமக்கெல்லாம் விடியல் காலை போல தேவர்களுக்கு இது விடிகாலை பொழுது. எனவே அந்த நேரத்திலே அந்த விடிகாலை பொழுதிலே ஆண்டவனை நினைத்து இறை சிந்தனையோடு ஒரு நாளை தொடங்குவதை போல இந்த மார்கழி பொழுதிலே மார்கழி முழுவதும் இறை சிந்தனையோடு நாம் இந்த ஆண்டை தொடங்கலாம். அதற்கேற்பவே ஆண்டாள் நாச்சியாரும் சரி மாணிக்க வாசகரும் சரி நமக்கு 30 பாடல்களை திருப்பாவை திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி என்று சிறப்பாக அருளியிருக்கிறார்கள். ஆண்டாள் நாச்சியாருடைய பாடலை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டாள் ஸ்ரீவல்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக அக்ரஹாரத்து பெண்ணாக இல்லாமல் அவள் கண்ணன் வாழ்ந்த காலத்தில் துவாபர யுகத்திற்கே சென்று அந்த பிருந்தாவனத்திலேயே வாழக்கூடிய ஒரு கோபிகாஸ்ரீயாகவே அவர் தன்னை நினைத்து அங்கேயே ஒரு கால பயணம் சென்று அங்கே சென்றதை போலவே இருந்துதான் இந்த பாடல்களை ஆண்டாள் பாடியிருக்கிறார். எப்படி ஒரு இந்த சின்ன பெண்ணுக்கு அக்ரஹாரத்தில் இருந்த பெண்ணுக்கு எப்படி அந்த கோபிகைகளுக்குரிய அந்த ஆய்ச்சியருக்குரிய நுணுக்கங்கள் எல்லாம் தெரிந்திருக்கின்றன. இந்த திருப்பாவையை படிக்கும் பொழுது நாம் மிக வியந்து அதை பார்க்கலாம். இந்த எருமை மாடு இப்பொழுது மேய போகும், கன்று இப்பொழுது வரும், கன்று இப்பொழுது கனைக்கும், பால் சுரக்கும் என்பது போன்ற இந்த ஆயர்களுக்கு தெரிந்த நுட்பங்களை எல்லாம் ஆண்டாள் தெரிந்து வைத்துக் கொண்டு அதையெல்லாம் இந்த பாடலிலே பாடுகிறார். இது ஒரு புலவர், தமிழ் புலவர் சிந்தித்து எழுதிய நூலாக இல்லாமல் ஒரு பெண் உண்மையிலேயே ஒரு கோபிகாஸ்ரீ அங்கே வாழ்ந்தவள் பதிவு செய்து வைத்த பதிவாகத்தான் இந்த திருப்பாவை பாடல்கள் சிறப்பாக அமைந்து நமக்கு படிக்கும் பொழுது நம்மையே அந்த பிருந்தாவனத்திற்கு கொண்டு சென்று விடுகின்றன. அந்த நெருக்கத்தை இந்த திருப்பாவை பாடல்கள் நமக்கு சிறப்பாக நல்குகின்றன. அவ்வகையில் இந்த 24வது பாடல் மிக ஒரு சிறப்பான பாடல். திருமாலுக்கு ஆண்டாள் அந்த தோழியெல்லாம் எழுப்பி கொண்டு அந்த திருமாளிகைக்கு வந்து விடுகிறார். கண்ணன் திருமாளிகைக்கு வந்து அங்கே கண்ணனுடைய தந்தை, தாய், நப்பினை, பலராமர் எல்லோரையும் பார்த்து நேராக இப்பொழுது கண்ணனிடமே வந்து விட்டாள். நான் உன்னை நாடி வந்திருக்கிறேன், உனக்காக அந்த பாவை விரதம் இருந்திருக்கிறேன், நீ எனக்கு தர வேண்டிய பரிசை தர வேண்டும் என்று ஒரு டிமாண்ட் செய்து கேட்பதை போல ஆண்டாள் நேராக கண்ணனிடமே வந்து நான் ஒரு பெரியவரை பார்த்தால் போற்ற வேண்டும் என்ற முறையிலே கண்ணனை அர்ச்சிப்பதை போல இந்த பாடலை மிக சிறப்பாக கண்ணனுடைய அவதாரங்கள், முந்தைய அவதாரங்கள், கண்ணன் செய்த லீலைகள் அனைத்தையும் குறிப்பிட்டு ஆண்டாள் நாச்சியார் இந்த பாடலை அமைத்திருக்கிறார். ஒவ்வொன்றையும் நாம் விரிவாக தொட்டு சென்றால் இதில் உள்ள நுட்பங்களை எல்லாம் நாம் விரிவாக பார்க்கலாம். ஆனால் அதற்குரிய நேரம் நமக்கு அமையவில்லை. எனவே சுருக்கமாக நாம் தொட்டு செல்வோம். அதே போல இந்த திருப்பாவைக்கு எவ்வளவோ பெரியவர்கள், எவ்வளவோ அந்த ஊவே என்று சொல்லக்கூடிய உபய வேதாந்திகள் அவர்கள் மரபு வழியிலும் சரி அறிவார்ந்தும் சிந்தித்தும் பல வகையில் நுட்பமான திட்பமான உரைகளை அருளியிருக்கிறார்கள். அந்த உரைகளை எல்லாம் நாம் கேட்டு மகிழ்வோம். பாடல்: அன்றி உலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, பொன்றச் சகடம் உதைத்தாள் புகழ் போற்றி, கன்று குணிலா எரிந்தாய் கழல் போற்றி, குன்று குடையா எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றும் உன் சேவகமே ஏத்தி பறை கொள்வாம், இன்று யாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவா என்று என்றென்றும் முன் சேவகமே ஏத்தி பறை கொள்வான். இங்கே பறை என்பது அந்த மோட்சத்தை குறிக்கிறது, இறைவனோடு இரண்டர கலக்கக்கூடிய ஒரு நிலையை குறிக்கிறது. அதை நோக்கியே நாங்கள் வந்தோம், உன் சேவையில் இருப்பதே எங்களுக்கு தேவை என்று ஆண்டாள் சொல்கிறார். அந்த பெருமாளை கிருஷ்ணரை போற்றும் பொழுது அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி என்று ஆண்டாள் சொல்கிறார். இந்த அன்று என்று தொடங்கும் பொழுதே அன்றைக்கு நீ செய்தாய், அது சென்ற அவதாரத்திலே நீ வாமனனாக வந்தபொழுது உலகத்தை அளந்தாய் என்று சொல்லும் பொழுது ஆண்டாள் அந்த அன்று என்று சொல்லும் அந்த தொனியிலே ஆண்டாள் அன்று அவளும் கூட இருந்து பார்த்ததாகவே நமக்கு தெரிகிறது. பெருமாளுக்கு பத்மநாபன், ஸ்ரீமார்பன் என்று பெயர். ஸ்ரீனிவாசன் எப்பொழுதுமே லக்ஷ்மி, அந்த தாயாராகக்கூடிய லக்ஷ்மி அவனுடைய உரைபவள். எனவே ஆண்டாளும் அந்த தாயாருடைய அம்சம் என்று வரும்பொழுது அவள் பெருமாளுடைய உரைபவள். வாமன அவதாரத்திலே பெருமாள் பிராமணனாக ஒரு பிராமண அந்தன பிரம்மச்சாரி சிறுவனாக வந்த பொழுதும் ஆனாலும் கறந்து லக்ஷ்மி அவருடைய மார்பில் இருந்தார்.
இதை முல்லைப்பாட்டிலே சொல்லும் பொழுது மாதாங்கு தடக்கை என்று அவர் சொல்கிறார். முல்லைப்பாட்டிலே இந்த வாமன அவதாரத்தை குறித்து தான் அந்த முல்லைப்பாட்டை தொடங்குகிறது. அப்படி செல்லும் பொழுது மாதாங்கு தடக்கை என்று அந்த லக்ஷ்மி அடையாளம் பொறித்த விஷ்ணு என்றுதான் அவர் குறிப்பிடுகிறார். விஷ்ணுவிலிருந்து லக்ஷ்மி எப்பொழுதும் நீங்காமல் இருப்பவர். எனவே அந்த ஸ்ரீயினுடைய அவதாரமாக ஒரு அம்சமாக இருக்கக்கூடிய ஆண்டாள் நாச்சியாரும் அன்று என்று கூட இருந்து பார்த்ததை போல, நாம் ஏதோ நண்பரிடம் பேசும்பொழுது அன்னைக்கு நீ சொன்னியப்பா, அன்னைக்கு நீ போனியே, இந்த பொருள் அன்னைக்கு அங்கே வச்சே அப்படின்னு சொல்லுவோம். அதே போல அன்று இவ்வுலகம் வளர்ந்தாய் என்று அன்றைக்கு அந்த அவதாரத்தில் கூட இருந்து பார்த்ததை போலவே ஆண்டாள் இன்றைக்கு விஷ்ணுவை கிருஷ்ணனை குறிப்பிட்டு சொல்கிறார். அன்று இவ்வுலகம் வளர்ந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. இந்த ராமன் மீது ஆண்டாளுக்கு தனி பாசம். சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்திக்கினியானை என்று ராமனை பாடுகிறார். நாம் எல்லோரும் ஆண்டாளுக்கு வேங்கடவன் மீது அரங்கநாதர் மீது தான் பாசம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையில் ஆண்டாளுக்கு மிக பிடித்தது ராமனைத்தான். காரணம், மீண்டும் லக்ஷ்மிக்காக சீதைக்காக அவ்வளவு சிரமப்பட்டு தான் ஒரு மானிடனாக இருந்தும் தனது ஆற்றலை எல்லாம் அந்த இறைவன் என்ற ஆற்றலை பயன்படுத்தாமல் மானிடனாகவே இருந்து முயற்சி செய்து படைகளை சேர்த்து கொண்டு கடலை கடந்து வந்து சீதையை மீட்டு சென்று அந்த பாசம், அந்த அன்பு, அதைத்தான் ஆண்டாள் இங்கும் வேண்டுகிறாள். எனவே சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி என்று இது கிருஷ்ணாவதார லீலைகளை குறிப்பிடுகிறார். சகடாசுரனை அழித்தது. கன்று குணிலா எரிந்தாய் கழல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. இது இளங்கோவடிகளின் சொற்களை அப்படியே எடுத்து ஆண்டதை போல இருக்கிறது. கன்று குணிலா எடுத்த கனி உகுத்த மாதவனே என்று அந்த இளங்கோவடிகள் ஆட்சியர் குறைவில் சொன்ன அதே சொற்களை ஆண்டாள் எடுத்து இங்கே ஆண்டாளும் பயன்படுத்தி கொள்கிறார். முன்னோர் மொழி பொருளே அன்றி அவர் தம் சொல்லும் பொன்னே போல் போற்றுவோம் என்று நன்னூல் உரைப்பதற்கேற்ப ஆண்டாள் இளங்கோவடிகளின் அந்த சொற்களை எடுத்து பயன்படுத்துகிறார். இளங்கோவடிகளின் சொற்களை பல ஆழ்வார்கள் கையாண்டு இருக்கிறார்கள். அவர் எடுத்து கொடுத்த அடிகளை எல்லாம் ஆழ்வார்கள் பலர் கையாண்டு இருக்கிறார்கள். இளங்கோவடிகளே ஒரு மூத்த ஆழ்வார் என்று சொல்வதிலே எந்த தடையும் இல்லை. அவர் நூல்கள் இருக்கக்கூடிய திருமாலை குறித்த அந்த புகழாரங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது அவர் ஒரு ஆழ்வார் என்று நாம் குறிப்பிடுவதிலே எந்த ஒரு தடையும் நமக்கு இல்லை. எனவே அவருடைய அந்த அழகான சங்க சொற்களையே எடுத்து ஆண்டாலும் கையாண்டு கன்று குணிலா எரிந்தாய் கழல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, அந்த கோவர்தனகிரியை தூக்கி அனைவரையும் காத்த செயலை இங்கே குறிப்பிட்டு அந்த குணத்தை நான் போற்றுகிறேன் என்று சொல்லி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. என்னடா இது, வேல் என்றால் முருகனுக்குத்தானே இருக்கும், இவர் என்ன கிருஷ்ணருக்கு வேல் என்று சொல்கிறார் என்றால், வேல் என்பது தமிழருடைய ஆயுதம். அது ஈட்டியை போல இருப்பது தமிழருக்கே தனித்துவமான ஒரு ஆயுதமாக வேல் இருக்கிறது. எனவே ஆண்டாள் நாச்சியார் தான் காலப்பயணம் செய்து இடப்பயணம் செய்து துவாபர யுகத்தில் பிருந்தாவனத்தில் சென்றாலும் அவளுக்கு அந்த தமிழச்சி என்ற அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் காரி தமிழச்சி என்ற அந்த உணர்வும் போகவில்லை. எனவேதான் தமிழருக்குரிய ஆயுதம் அந்த வேல் கிருஷ்ணன் கையில் இருப்பது. வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் என்று அந்த வேலை குறிப்பிட்டு கிருஷ்ணனை வாழ்த்துகிறாள். என்றென்றும் உன் சேவகமே ஏத்தி பறை கொள்வோம், இன்று யாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய் என்று கிருஷ்ணனை வேண்டி ஆண்டாள் பாடுகிறார். அதே சொற்களை பயன்படுத்தி நாமும் இறைவனை வேண்டி என்றென்றும் அந்த இறை சேவையிலே நாம் நின்று நமது வாழ்விலே உய்தி பெறுவோம் என்று கூறி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.